ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா, இவனை தான் குளிப்பாட்டி கழுவி காய வச்சு ஆயில் மசாஜ் பண்ணுற வரைக்கும் இன்றைக்கி இதுதான் வீடியோவே. இன்னும் பாருங்கள், இது வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணலாம். ப்ளஸ் வாட்டர் வாஷ் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் செயின் எப்படி க்ளீன் பண்ணுறது, இந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு வரேன். இப்போதைக்கு மேலே தண்ணி போட்டு ஊற மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக ரிமூவ் ஆகும் ஊறின அப்புறமா தான். இல்லைனா அப்படியே நம்ம ட்ரையாக இருக்கும்போது தோண்டி சிரண்டி எடுத்தோம்னா அப்போது கொஞ்சம் வண்டி ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு, பெயிண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஊற வச்சுட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. போய் அப்புறம் ப்ரெஷ்ஷு தண்ணி எப்படி க்ளீன் பண்ணுறது, ப்ளஸ்ஸு டிஸ்கில் கொஞ்சம் சவுண்டு கீச்சின்னு இரிட்டேட் நாய்ஸ் வருது, செயினில் நாய்ஸ் வருது. அதெல்லாம் க்ளீன் பண்ண ப்ராப்பராக அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் மொத்தமாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அந்த இன்ஜின் கிரில் அந்த சைடில் இருக்கா, இன்ஜின் கிரில்லாம் ப்ராப்பராக க்ளீன் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வாஷ் பண்ணுறீங்க, இன்ஜின் கிரில் அண்ட் இது மாதிரி ப்ரெஷ் போட்டு டஸ்ட்டெல்லாம் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா லிக்விட் கூல் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஆயில் கூல், ஏர் கூல் அந்த மாதிரி இருந்தால் அங்கே ஃபுல்லாக கிரில்லாண்ட போயிட்டு டஸ்ட்டு பார்ட்டிகல் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இன்ஜின் கூலிங் ஆகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து ஃபுல்லாக எங்கே தெரியுது கை போகாத இடமோ அந்த சைடில் ஃபுல்லாக இந்த ப்ரெஷ் வச்சு வாஷ் பண்ணிட்டுருங்க. பெரிய ப்ரெஷ் வச்சு வேலை முடிஞ்சுது. இப்போ போகாத சந்து குட்டி இடம் எல்லாம் ஃபுல்லாக இந்த மாதிரி வேஸ்ட்டு சின்ன ப்ரெஷ் வச்சு தான் மேலே பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது முன்னாடி செயின் எப்படி க்ளீன் பண்ணுறது அது சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், எப்போவுமே வண்டி வாட்டர் வாஷ் பண்ணும்போது கீ எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாம் கீ ஹோல்டர் உள்ள தண்ணி போனால் அது ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு நான் ஏன் பண்ணுறேன்னா, இது ஓரிங் செயின் டீத்தாண்டு நிறைய மண்ணெல்லாம் போய் ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. செயினோட லைஃப் வராது. அது இல்லாமல் செயினில் இரிட்டேட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாகும். இது ஓரிங் செயினில் மட்டும் இல்லை, எல்லா செயின்லேயும் இந்த மாதிரி ப்ரெஷ் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான ஃபினிஷிங் வரும். நிறைய பேர் செயினுக்கு லூப் பண்ணுறது வேஸ்ட்டான இன்ஜின் ஆயில் தான் யூஸ் பண்ணுறீங்க. நான் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஆல்ரெடி டென்சிட்டி, விஸ்காசிட்டிலாம் ஆல்ரெடி எக்ஸ்பயர் ஆனது தான் இருக்குது. அதே நீங்கள் செயினுக்கு திரும்ப போட்டிங்கன்னா எப்படி லைஃப் வரும் செயினில்? என்ன கேட்டால் செயின் லூப் பண்ணலாம். அப்படி இல்லையா, 40 ருபீஸ் 50 ருபீஸ்க்கு ஆயில் இருக்குது, அது வாங்கி வேணால் நீங்கள் ஆயில் பண்ணிக்கலாம், செயின் லூப்ரிகேஷன் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுறேன். ஆயில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். செயின் லூப்ரிகேஷன் 300 350 வருது. அது செட் ஆகாதுன்றதுனால நான் இது தான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் தான் வரும். ஒரு வாட்டி இந்த மண்ணை க்ளீன் பண்ணுறேன். எல்லாம் டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா உள்ளே வேறு டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கும். அதனால செயினில் இரிட்டேட் நாய்ஸ் வரும். குறிப்பாக பெரிய மண்ணு உள்ளே போய் லாக் ஆகிடும். அதனால் அது க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ளஸ்ஸு நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். எனக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டாக தான் வருது. ஒரு ரவுண்டுக்கும் அடிக்கடி வாட்டர் ஊற்றி வாஷ் பண்ணுறேன். இல்லைன்னா மண்ணோட அப்படியே ஃபுல் செயினும் மண்ணாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது முடிச்சோடனே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு இது செயின், இல்லைன்னா மண்ணெலாம் உள்ளே போய் செயின் தான் டேமேஜ் ஆகிடுச்சு.
டஸ்ட்டு நைஸ் வராது. இதை போட்டு தண்ணி அடிக்கலாம். அப்போ தான் ஸ்டைனில் விட மாட்டேன். டிஸ்கில் நாய்ஸ் வருது இல்லை, கரெக்டாக சென்டராக பார்த்து அடிங்க. டிஸ்க்கு பேடிங் இருப்பாங்க. ஃபோர்ஸாக தண்ணி அடித்தாலும் நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா, ஃபோர்ஸாக தண்ணி அடித்தா உள்ளே போய் சின்ன சின்ன மண்ணெலாம் லாக் ஆகிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் ஃபோர்ஸ் தண்ணியிலே வெளியில் வந்துடும். அது கீச்சு கீச்சின்னு சவுண்டு, இரிட்டேட் சவுண்டு வரது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது தான். ஓகே, எல்லாமே முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்சது. இப்போது சின்ன சின்ன இடம் தான் பாக்கி இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபினிஷிங் டச் அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சுது. நான் தான் க்ளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் அப்படியே தெரியுது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ட்ரை கிளாத் ஒன்று எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக செயின் ஃபுல்லாக துடைக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி செயினில் உள்ள டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டா க்ளீன் ஆகிடும். இப்படி எடுக்கும்போது உங்கள் கை பத்திரமா இருக்கணும். நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், ப்ரெஷ்லேயே போதும் உங்களுக்கு. இந்த சைடு எடுத்தாச்சா இப்போ மேலே நான் பண்ணுற மாதிரி கிளாத் வந்து செயின் ஹேண்டில் எடுத்துன்னு போயிடாதீங்க, கையும் எடுத்துன்னு போயிடாதீங்க. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் பண்ணுறேன். நீங்கள் ப்ரெஷ்ஷில் பண்ணுறது உங்களுக்கு போதுமான சேஃப்டியும் கூட. இதே பெட்ரோல்லையும் டீசல்லையும் நீங்கள் செயின் வாஷ் பண்ணால் ஃபினிஷிங் இன்னும் ப்ராப்பராக வரும். முடிஞ்சிடுச்சு. எப்போவுமே பின் வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த பின் வந்து எப்போவுமே பத்திரமா பாருங்க, ப்ராப்பராக இருக்கா கழுவிச்சான்னு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஆயிலிங் பண்ண வேணாம். ஒரு 2 நாள் கழிச்சு வேணால் இது மேலே ஆயில் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லை, இங்கே எங்கேயுமே ஆயில் பண்ண வேணாம். எங்கேயுமே ஆயில் பண்ண. இம்பார்ட்டன்ட் மேட்ரு என்னென்னா, எப்போவுமே வாட்டர் வாஷ் பண்ணும்போது சென்ட்ரல் ஸ்டாண்ட் போட்டு பண்ணுங்கள். சைட் ஸ்டாண்ட் போட்டு பண்ணிங்கன்னா ஏர் ஃபில்டர்லேயும் சரி, ஸ்பார்க் ப்ளக்லேயும் சரி, கொஞ்சம் தண்ணி போயிடுச்சுன்னா ஸ்டார்ட் ஆகிறது லேட் ஆகும். அதுதான். இதெல்லாம் வேலை முடிச்சுட்டு சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. வாட்டர் வாஷ் பண்ணும்போது மட்டும் சென்ட்ரல் ஸ்டாண்டில் வாட்டர் வாஷ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதுதான் ஃபினிஷிங் டச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்போதைக்கு நீங்கள் எதுலேயும் ஆயில் பண்ண தேவையில்ல. ஏன்னா இருக்க ஆயில் மண்ணெல்லாம் ஒரு 2 நாளுக்கு நீங்கள் ட்ரை பண்ணால் தான் அது கொஞ்சம் ட்ரை ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத் வச்சு ஃபுல்லாக துடைச்சிட்டு செயின்லேயும் சரி, இந்த ஃபுட் ரோஸ் இருக்குல்ல, இந்த ஃபுட் ரோஸு, செயினு, பிரேக் லிவரு எல்லா இடத்துலையும் நீங்கள் கிளாத் போட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் லூப் பண்ணிக்கலாம். இப்போது சும்மா ஆயில் மேலே மட்டும் இது பண்ணோம். இப்போவும் பண்ண மாட்டேன்னா ஒரு 2 நாள் கழிச்சு வேணால் நான் பண்ணுவேன். அப்போ தான் ஃபினிஷிங் ப்ராப்பராக இருக்கும். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். உடனே அப்டேட் வரும். ஓகே, பாய்.